இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம், பூண்டு சட்னி. இந்த பூண்டோட பெனிஃபிட் ஏராளம். இதில் நான் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். மழை காலத்தில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். இது கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடணும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம். இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. நல்லா சளி இருந்துச்சுன்னா மோஷன் வழியாக வெளியே அனுப்பிச்சிட்டோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒரு நல்ல பழுத்த தக்காளி, 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கேஸ் ஸ்டவ்வில் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருங்க. ஒரு தக்காளி பழம் போடுற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. இப்போது இதில் தக்காளி ஒன்று போட்டுடலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். மிளகாய் வந்து அந்த மாதிரி காம்பு ஓப்பன் ஆகாமல் அப்படியே அந்த முழுசாக இருக்கிற மாதிரியே போடுங்க. அப்போ தான் அதில் இருக்க காரம் வெளியே வராமல் இருக்கும். அப்படியே உள்ளே வெந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிளகாவும் தக்காளியும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பிரிஞ்சு வரும். அந்த டைமுக்கு இந்த மிளகாவும் எடுத்துருங்க, தக்காளியும் எடுத்துருங்க. இது ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆறணும். இப்போ தக்காளி ஆறினதும் நம்ம அந்த தக்காளி மேலே இருக்க தோலை அப்படியே எடுத்துருங்க. வேக வச்சதால் அழகாக அந்த தோல் வெளியே வந்துடும். இதை எடுத்து தூர போட்டுருங்க. இப்போது தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கூட மற்ற எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அந்த கூடவே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டு 3 பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சட்னி. இதை நீங்கள் 1 வீக் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ வேணும் போது சாப்பிடலாம். இது டயட் சட்னின்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வெயிட் வந்து கெட்ட கொழுப்புன்றதெல்லாம் கரைச்சிடும். இப்போது கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் 4 ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. இருந்தாலும் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த சட்னி கூடவே நீங்கள் சேர்த்துருங்க. இப்போது இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எண்ணெய் நம்ம வந்து இது கூட போடுறதால நமக்கு அந்த பூண்டு சாப்பிட்றதால வயிறு எரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். செக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான் நான் சொல்லணும். நம்ம ஹேர், ஸ்கின் இதெல்லாம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இந்த செக்கெண்ணெய். இப்போது இது ரெடிங்க. வாங்க குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலாம். இந்த சட்னி உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு 4 இட்லி சேர்த்து சாப்பிட தோணும். ஒரு 3 மணி நேரத்துலேயே பசி எடுத்துரும். இந்த மழை சீசனில் மந்தமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1 வீக் சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எதனா சட்னி அரைச்சிங்களாங்களோட இன்னொரு தோசைக்கு இந்த 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதாவது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பும் கரைச்சிருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி. நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அவல் இட்லி செஞ்சுருந்தேங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது செஞ்சேன். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நான் 4 இட்லி சாப்பிடுவேன், 6 இட்லி சாப்பிட்டேங்க நான். நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக உடம்ப வச்சுக்கோங்க. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.